முத்தம் விட்டு கொஞ்சதான் தோணுதே நான் உன் தேடலும் நீ என் பாடலும் ஆஷா, நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லவா? எங்க சொல்லு. லைஃப் ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம ஹாப்பியாக இருக்கணும் தானே யோசிச்சுட்டு இருக்க? மிதுன், ஏன் நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் அளவில்லாத காதலும் வருதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா? நான் அப்படி யோசிச்சதில்லை. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்க மேலே அவ்வளோ நம்பிக்கையும் காதலும் வச்சா அவங்க எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். யாருமே திடீர்னு ஸ்பெஷல் ஆக மாட்டாங்க மிதுன். நம்மளை எப்போ அவங்க ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அப்போதான் அவங்க ஸ்பெஷல் ஆவாங்க. அப்போ நான் உன்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சிருக்கேனா? சொல்லு ஆஷா. அப்படி நான் ஃபீல் பண்ணதுனால தான் இங்கே இப்படியும் கூட இருக்கேன். ஆஷா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பை என்னால் தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. ஓ, கேட்ட உடனே முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்லை மிதுன், இது புரிஞ்சுக்கோ. ஏதாச்சும் பேச மிதுன். எனக்கு புரியுது, இப்போ நல்லா புரியுது. இந்த பப்பி கேசஸ்லாம் ஒன்று என்ன சமாதானப்படுத்தாது ஆஷா. ஓ, வேற எது உங்களை சமாதானப்படுத்தும்? வேற எது என்ன சமாதானப்படுத்தும்னா, அரை மணி நேரமா அலாரம் அடிச்சிட்டு இருக்கு. இன்னும் என்னடா தூங்கிட்டு இருக்க? அப்படி விட்டனா கனவுல கூட ரொமான்ஸ் பண்ண விட மாட்டேன். சண்டாளி. போ, போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு. ஏண்டி காலையிலேயே சாவடிக்கிற? என்னது? டியோ கொன்னுடுவேன். என்னடா பாத்துட்டு இருக்க? ஒழுங்கா எந்திரிச்சு போயிடு. கூட ஒரு பொண்ணை வச்சுட்டு கனவுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே லூசு பையன். நீ மூடு. போடா போடா சமயக்கரா. அச்சா எழுப்புற. இருடி, உனக்கு சோத்துல வருஷத்தை வைக்கிறேன். அம்மா, நீ பிரஷ் பண்ணிட்டியா? ஓ, பண்ணிட்டேனே. அது எப்படி? உன் பிரஷ் சிங்க்ல விழுந்துருச்சு, நான் தான் தூக்கி போட்டேன். அப்புறம் எப்படி? அதுவா, புதுசு வாங்கி வளர்க்கணும் இப்போதான். ஓகே, நான் ஈவினிங் வந்ததும் நம்ம மூவி போலாம். அப்படியா? அப்போ நான் மத்தியானம் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன் வேலையை முடிச்சுட்டே வா.
பாய். ஏ ஆஷா, லவ் யூ. ஏன்டா கத்துற? நீ தான் லவ் யூ சொல்ல மறந்துட்டல. லவ் யூ. பாய். பாய். அடப்பாவி, இது அவளோட பிரசாச்சே. ஆமா, உனக்கு அவளுக்குது. அட கருமமே, காதல் கன்றாவின்றத நீ நிரூபிச்சிட்ட. சரி விடு, கனவுல கேட்ட மாதிரி அவகிட்ட நீ எப்ப கேட்க போற? கேட்கணும் தான், ஆனா இப்போ தெரியலடா. ஏண்டா கசாமா, பயந்துட்டியா? என்னது? எனக்கு பயமா? போடா அப்படி. அப்ப ஏராசா நீங்க சொல்லல, சொல்லிருக்கலாமே. ஆனா பயமா தாண்டா இருக்கு. தெரியும், நல்லா தெரியும். உனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் தேவைப்படுது. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன பண்றேன்னா, அந்த பொண்ணு வந்தோடனே நீ ரொம்ப நாளா ஒரு ரிங் வாங்கி வச்சிருக்கல, அது நீட்டி இந்த படத்துல வர மாதிரி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டு. இங்க பாரு, இவ்வளவு நாள் தயங்கினதெல்லாம் போதும். அவ ஒன்னும் ரோட்ல போற பொண்ணு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை நம்பி உன்னை லவ் பண்ணி ஆல்ரெடி உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை லைஃப் லாங் நீ துணையா கூப்பிட போற. அவ கண்டிப்பா நோ சொல்ல மாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால பயப்படாத. இங்க பாரு, நீ தைரியமான ஆளு. தில்லா போய் ப்ரொபோஸ் பண்ணு. தில்லா போய் ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணு. அவ்வளவுதான். சிறப்பான ஆளு. நீ பண்ணிருவியா? சொல்லு. ட்ரை பண்றேன். அடிங்க கசாமா தலையா உன்னை. கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கடைசியில தொடங்கின இடத்துல வந்து நிக்கிற. டேய், ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்றது தான் கஷ்டம் நம்ம பசங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. நம்ம லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுப்பார். அதான் எவ்வளவு கஷ்டம் தெரியும். நீ உருட்டு நல்லா உருட்டு. உருட்டுறானா? நீ லவ் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். காதலை பத்தி என்கிட்ட பேசுறியா? காதலை பத்தி நம்ம டிஆர் சார் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? பூக்களை தான் பறிக்காத, காதலை தான் பிடிக்காத. டேய் நாருதுடா, டேய் அதை துண்டு ஏறா. டேய் சர்ப்ரைஸ். சூப்பர். கதையில இப்பதான் திருப்பு முனையே ஆரம்பம். மாட்டடி மவனே. ஏமா வந்த? ஏய், என்னடா ஏன் வந்தேன்னு கேக்குற? இல்ல சொல்லாம கொள்ளாம வந்துட்டியா, தான் ஏன்னு கேட்டேன். பின்ன உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு உன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாடா வர முடியும். என்ன பாத்துட்டு இருக்க? போய் பேக் எடுத்துட்டு வா போ. எது பேக்? என்னம்மா இவ்வளவு வெயிட்டா இருக்கு பேக்? ஒரு வாரத்துக்கான ட்ரெஸ்ஸுடா, வெயிட்டா தானே இருக்கும். ஒரு வாரம் இங்க தான் தங்க போறியா? ஆமாண்டா, உங்க அப்பா அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட கேரளா போயிருக்காரு. நான் தனியா இருக்க முடியான்ட்டு உன் கூட இருக்கலான்னு வந்துட்டேன். அந்த ஆள் மட்டும் கிளம்பி ட்ரிப்பு போயிட்டாரா ஜாலியா? அவர் ஜாலியா இருந்தா உனக்கு பொறுக்காதே. எங்களை மட்டும் எங்க ஜாலியா இருக்க விடுறாரு? அம்மா, என்னடா? அம்மா அம்மா அம்மா, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. ரொம்ப பசிக்குதுமா. ஏதாவது செஞ்சு தாயே. அம்மா சமைச்சு எடுத்துட்டு வரேன். அம்மா, அந்த நெய் தோசை மட்டும். வேற எங்க போட்டாலும் போட்ட போட்டவா வச்சுட்டு. டேய், மாவு எங்கடா இருக்கு? ஐயோ, இதோ வந்துட்டமா. காலையிலேயே 7 தடவை தின்றான் பாரு மூதேவி. இப்படி தின்னா எப்படி அறிவு வளரும்? எனக்கு வேணாம், நீயே தின்னு தொலை. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா உனக்கு? டேய், இன்னொரு தோசை படவாடா. போதுமா? கொடுங்க கொடுங்க, நல்லா தின்னுவான். சரி, பாத்ரூம் நீட்டா வச்சிருக்கியா? வச்சிருக்கேனே. சரி. ஆமா, ஒரு 2 நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஏதோ அர்ஜென்ட் போல. அம்மா போங்க, இப்ப போங்க. லூசு.
walk on the boat, go, out for the. ஆஷா இருந்த போட்டு ட்ரெஸ் அப்படியே போட்டு போயிட்டு யாவா டேய் அம்மா என்னடா இப்படி வேர்த்திருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையாமா? அதெல்லாம் இல்லைம்மா, இங்கே ஒரே வெக்கையா இருக்குல்ல அதான். ரூம் ஃபுல்லா ஏசி போட்டிருக்கு, உனக்கு மட்டும் கசகசன்னு இருக்கோ? இங்க பாரு, ஆபீஸ் போடுற ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. நான் தான் இன்னைக்கு ஆபீஸ் போலியே. ஏன்? ஏன்னா நீ தான் வந்திருக்கல ஊர்ல இருந்து, அதான். ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கும் வீட்டு வேலை செய்ய ஆள் வேணும். முதல்ல அந்த சட்டையை மாத்து, நாத்தம் தாங்கலாம். எவா தப்பிச்சேன்டா. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்னடி பண்ற? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்போ இவங்க வேற உட்காந்துருக்காங்க, அவள் வந்தானா நான் என்ன சொல்லி சமாளிக்க? இவன் வேற மித்தனை ஏதாவது யோசிடா. வேற ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த நேரம் பார்த்து ஃபோன் ஆன் பண்ணி தொலையாண்டி. என்னாச்சு உனக்கு? பொண்டாட்டி பிரசவத்துக்கு காமிச்சிட்டு நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்க? இல்லைம்மா, ஃப்ரெண்டு வரேன், நாங்கள் ஃபோன் பண்ண எடுக்கல. உன் ஃப்ரெண்டு வந்தா நான் டிவி பார்க்க கூடாதா? போ, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ. எது டீயா? டேய், உன் ஃப்ரெண்டுக்கு சேர்த்து தான்டா. கஷ்ட காலம் பூமர் மம்மி. ஏன்டா இவ்ளோ நேரம்? போடே மாட்டிக்கினாரு ஒருத்தரே, இவரை காப்பாத்தணும் கர்த்தரே, இவரை காப்பாத்தணும் கர்த்தரே. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம மூவி ஸ்க்ரோலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி.